தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக் கேலண்டர் அப்படின்னா என்ன, இந்த எக்கனாமிக் கேலண்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக ட்ரேட் பண்ணுறது, இந்த எக்கனாமிக் கேலண்டர்னால மார்க்கெட்டில் எந்த மாதிரியான இம்பேக்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி சேஃப் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போகும். அதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபஸ்ட் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். பொதுவாக நம்ம வீட்டில் உள்ள கேலண்டர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அதாவது தேதி மற்றும் கிழமை பார்க்கறத தவிர வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம வீட்டில் பெரியவங்க அம்மாலாம் இருந்தாங்க அப்படின்னா அமாவாசை என்னைக்கு வருது, பௌர்ணமி என்னைக்கு வருது, பிரதோஷம் என்னைக்கு வருதுன்னு பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது அந்த நாள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். இதுவே அப்பாலாம் பார்த்தீங்க அப்படின்னா பண்டிகை நாள், தீபாவளி எப்போ வருது, பொங்கல் எப்போ வருதுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக செலவு வரும். ஸோ இது வீட்டில் சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா எப்போ கவர்மெண்ட் ஹாலிடே வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நார்மல் டே இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டே நம்ம லைஃப்பில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் நடக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ், அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ், அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே முன்கூட்டியே, அதாவது ஒரு வாரம் இல்லை ஒரு மந்த்துக்கு முன்னாடியே தொகுத்து கேலண்டர் வடிவில் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் எக்கனாமிக் கேலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபுட்டு ரிலேட்டடாக ஒரு டேக்ஸ் கம்மி பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது இந்த எக்கனாமிக் கேலண்டர் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால மார்க்கெட்டில் ஏதாவது இம்பேக்ட் ஏற்படுமா, முன்னாடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்பயாவது பண்ணியிருக்காங்களா, அப்போ மார்க்கெட் எந்த மாதிரியான இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த எக்கனாமிக் கேலண்டர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த எக்கனாமிக் கேலண்டரை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்க்கலாம். இப்போ நான் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டேன். கூகுளில் போயிட்டு investing.com அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் தான் நான் எக்கனாமிக் கேலண்டர் உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். இந்த வெப்சைட் எல்லாருக்குமே ஃப்ரீ தான். investing.com அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு வார ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ investing.com வெப்சைட்டுக்குள்ளே போயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே மார்க்கெட், ஃபினான்சியல், பர்சனல் ஃபினான்ஸ், நியூஸ் அப்படின்னு இருக்கும். அந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் நியூஸ், மோர் இன் நியூஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் இன் நியூஸில் 3வது ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக் கேலண்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எக்கனாமிக் கேலண்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் கேலண்டர், ஹாலிடேஸ், ஏர்னிங்ஸ், டிவைடன்ஸ், ஸ்பிளிட்ஸ், ஐபிஓ, எக்ஸ்பிரஷன் அப்படின்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்கனாமிக் கேலண்டர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, திஸ் வீக், நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி எப்போ வந்து இந்த மாதிரி நியூஸ், மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுற நியூஸ் வந்திருக்கு, இல்லை இன்றைக்கி எந்த மாதிரியான நியூஸ் வரப்போகுது, நாளைக்கு எந்த மாதிரியான நியூஸ் வரப்போகுது, அடுத்த வாரம் எந்த மாதிரியான நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டைம் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு நான் இப்போ நம்மளோட சென்னை அந்த டைமை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம மற்ற கண்ட்ரி டைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டயத்துக்கு எத்தனை மணிக்கு அந்த நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்மளோட டைமை அதில் நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சென்னை, கொல்கத்தா, மும்பை அப்படின்னு இருக்குல்ல. ஸோ நான் இதை இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20:17, அதாவது சராசரியாக 8:17 ஆகுது நைட்டு. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே எப்போ இதுக்கு இன்றைக்கி உள்ள நியூஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகிட்டே வருது. இல்லை நான் இந்தியா ரிலேட்டடான நியூஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ 17:30, அதாவது 5:30க்கு வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 5:30க்கு வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ அது எந்த மாதிரியான நியூஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இன்டெக்ஸ், அதாவது சிபிஐ அப்படிங்கிற ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் வந்து மார்க்கெட்டில் எந்த மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா, கொஞ்சம் மீடியமான உள்ள இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக இப்போ 4.62% இருக்குது. ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க? அது வந்து 4.25 எதிர்பார்க்குறாங்க. ப்ரீவியஸாக வந்து 3.99 இருந்திருக்கு. ஸோ அந்த சிபிஐ அந்த இந்தியன் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ரிலேட்டடாக அந்த சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் போல் கொடுத்துருக்காங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எப்போயாவது வந்திருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ மோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு லாஸ்ட் வந்து ஒரு 10 தடவைக்குள்ள லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் பழைய பேஜுக்கு போய்க்கிறேன். போயிட்டு இப்போ நான் டுமாரோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது நவம்பர் 14. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, நாளைக்கு 12 மணிக்கு வந்து WI ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அதில் வந்து அந்த ஒரு பியர் சிம்பிள் போட்டிருக்குல்ல, அதில் ஒரு பியர் அப்படின்னா மார்க்கெட்டில் எந்த விதமான இம்பேக்ட்டும் ஏற்படுத்தாது அப்படின்னு அர்த்தம். 2 பியர் சிம்பிள் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஏற்படும், மீடியமான இம்பேக்ட் ஏற்படும்னு அர்த்தம். 3 அந்த பியர் சிம்பிள் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமான இம்பேக்ட் அந்த நியூஸ் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு நியூஸ் அந்த WPI இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்தியன் ஹோல்சேல் ப்ரைஸ் இன்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் அது வரப்போகுது. ஆக்சுவலாக இப்போ 7.47 இருக்குது. ப்ரீவியஸாக வந்து 7.67 இருக்குது. இது வந்து மார்க்கெட்டில் எந்த மாதிரியான இம்பேக்ட்டும் ஏற்படுத்தாது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பியர் சிம்பிள் தானே இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான இம்பேக்ட்டும் ஏற்படுத்தாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வருதா, இல்லை நெக்ஸ்ட்டு வீக்கு நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதிரி நியூஸ் வருதா அப்படிங்கிறத கூட நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் வந்து கஷ்டமாக வந்து இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதிக்குள்ளே வந்து எவ்வளோ எந்த நியூஸ் வருது அப்படின்னு நான் செக் பண்ணுறா இருந்தாலும் அதில் அந்த லாஸ்ட்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஷ்டமாக உங்கள் எந்த டேட்லேருந்து உங்களுக்கு எந்த டேட் வரையும் உங்களுக்கு நியூஸ் வேணும், வேர்ல்டில் எந்த ஈவெண்ட்ஸ் என்ன நடக்குது, அனௌன்ஸ்மெண்ட் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறா இருந்தாலும் கஷ்டமாக நம்ம செட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ மேக் பண்ண மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற பெரும்பாலான பேர் பிகினர்ஸாக இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண போகிறீங்க ஒரு ஸ்டாக்கில் அப்படின்னா, அன்னைக்கு மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுற அளவு வேர்ல்டில் ஏதாவது நியூஸ் வருதா, நம்ம கண்ட்ரியில் ஏதாவது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட நண்பர்களுக்கு என்ன சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, அன்னைக்கு நம்ம இந்தியன் ரிலேட்டடாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் உங்களுக்கு முன்னாடியே கிடைச்சி அப்படின்னா அன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த சின்ன வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்குற கேள்வி அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படுற பட்சத்தில் இருந்தது அப்படின்னா அந்த கேள்வியை நான் ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உடனுக்குடன் நீங்க பார்க்கலாம்.